ஜெயராம் வெங்கடேஷ் வணக்கம். ஜெயராம் வெங்கடேஷ், இதே அரங்கில் நாம் பேசியிருக்கிறோம். எனக்கு ரொம்ப நன்றாக நினைவு இருக்கிறது. திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மொத்த போலீஸ் ஸ்டேஷனுமே கிட்னாப்பிங்கில் ஈடுபட்டது. அசிஸ்டன்ட் கமிஷனரில் இருந்து சாதாரண காவலர் வரை ஒரு 6-7 பேர் மொத்த காவல் நிலையமே தலைமறைவாகிய நிகழ்வுகள் குறித்து நாம் பேசியிருக்கிறோம். அப்போது புகார் அளித்தது அறப்போர் இயக்கம் புகார் அளித்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் கூட புகார் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பேசுனீங்க அந்த விஷயம் தொடர்பாக. இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம், இதில் தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு சங்கர் ஜிவாலும் அவருடைய அலுவலகமும் இங்கே இருக்கக்கூடிய ஹோம் டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளவு வேகமாக நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இம்மீடியட்டாக சஸ்பென்ஷனு, அரெஸ்ட்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. கடந்த காலங்களுக்கும் இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த விவகாரத்திற்கும் எந்த இடத்துல இந்த வழக்கு ரொம்ப ஸ்பெஷலாகி இவர்கள் இவ்வளோ வேகமாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு இது எந்த வகையில் இது காரணமாக இருக்கு ஜெயராம்? இது இதுல நீங்க சொல்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இந்த போன்ற ஆழ்கடத்தல் விஷயங்கள்ல ஈடுபடுவது அப்படிங்கிறது ஒரு தொடர்கதையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. சொன்ன மாதிரி ஏற்கனவே 2019 ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்னாப் கேஸ் அது. அப்பொழுதெல்லாம் நாம் உயர் அதிகாரிகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் பார்க்கவில்லை. ஆனால் தற்பொழுது இந்த ஏடிஜிபி ஜெயராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர், அவர் நேரடியாக அவருடைய வாகனமே இந்த ஆழ்கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமாக ஜெகன்மூர்த்தியாரிடம் அவர்தான் பேசி இருக்கிறார். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்டை பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக வெளிவந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஒன்று என்னன்னா, ஒரு 2 பேர் காதல் திருமணம், அவர்களுடைய 2 பேரும் மேஜர் காதல் திருமணம் செய்திருக்கிறாங்க. அப்போ அதன் மீது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் யாரும் செய்திருக்க முடியாது. பெண்ணுடைய தந்தை புகார் கொடுத்ததாக, மகேஸ்வரி என்ற நபரிடம் புகார் கொடுத்ததாகவும், அதாவது அவங்க ஒரு ஃபார்மர் போலீஸ் கான்ஸ்டபிள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க ஜெயராம் ஏடிஜிபி கிட்ட சொன்னதாகவும், ஜெயராம் ஏடிஜிபி ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவரிடம் எடுத்துக்கொண்டு போனதாகவும், அதன் அடிப்படையில் ஜெகன்மூர்த்தியுடைய ஆட்கள் போய் இந்த நபரை, அந்த காதலித்த அந்த நபரை, கல்யாணம் செய்து கொண்ட அந்த நபரை கைப்பற்றுவதற்காக அவரை கிட்னாப் பண்றதுக்கு போயிருக்கிறாங்க. அவர் இல்லைன்னு அவர் தம்பியை கிட்னாப் பண்ணியிருக்கிறாங்க. தம்பியை கிட்னாப் பண்ணி இந்த இஷ்யூ அவுட் ஆஃப் ஹேண்ட் போனதுக்கு பிறகு என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஏடிஜிபி ஜெயராமுடைய கார்லயே கொண்டு அவர் மீண்டும் அந்த பையனை ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த கார்ல மகேஸ்வரி அவங்களும் இருந்திருக்கிறாங்க, பொண்ணுடைய அப்பாவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு அப்பட்டமாக ஒரு ஏடிஜிபி நேரடியாக ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஒரு கிட்னாப்ல ஈடுபட்டு இருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. 2வது, அந்த கிட்னாப்ல ஈடுபட்ட அந்த ஏடிஜிபி உடனடியாக அப்பொழுதே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் ஏன் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஜெகன்மூர்த்தி எதிர்கட்சி எம்எல்ஏ, அவரை தான் இவங்க கைது செய்யறதுக்கு, அவரை முதல்ல பிடிக்கிறதுக்கு தான் போனாங்க. அவர் தப்பிச்சு போனாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்தாங்க. நல்ல வேளையாக கோர்ட்ல ஏடிஜிபி ஜெயராம் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் சொன்னார். ஏன்னா ஒரு போலீஸ் ஆபீசர், இவ்வளவு ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இதை ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இதை உடனடியாக, ஏன்னா அவர் தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவார் அந்த கேஸ். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள இருந்து மிகப்பெரிய அளவுல அந்த வழக்கை ஒன்னும் இல்லாமல் ஆக்கக்கூடியவராக யார் செய்வாருன்னா அவர் தான் செய்வார். அப்போ அவர் வெளியே இருந்தார் அப்படின்னு சொன்னா சாட்சியங்களை பெரிய அளவுல கலைப்பதற்கும் மற்ற விஷயங்கள் செய்வதற்கும், இதை இன்ஃபுளுன்ஸ் செய்வதற்கும் வேலை செய்யக்கூடியவர் அவராகத்தான் இருக்க முடியும். அப்ப அவரை கைது செய்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இது இந்த கிட்னாப்ல ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்திருக்க வேண்டும், ஜெகன்மூர்த்தியும் கைது செய்திருக்க வேண்டும். சோ ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருப்பது, அட்லீஸ்ட் இந்த முறை அந்த ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய அந்த ஐபிஎஸ் ஆபீசரை, ஜெயராம்ங்கிற ஐபிஎஸ் ஆபீசரை இன்று கைது நடந்திருக்கிறது அப்படிங்கிறதே
நமக்கு ஒரு முதல் முறையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது காவல்துறையே செய்திருக்க வேண்டும். நீதிமன்ற ஆணையின் பெயரில் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் வரவேற்கத்தக்க விஷயம். அரசும் அவர் இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற விஷயங்களை தான் நீதிமன்றத்தில் வைத்ததாக தெரிகிறது. அதனால இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருந்தாலும் இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது எதிர்கட்சி எம்எல்ஏவாக இல்லாம ஜெயராம் இதே மாதிரி, அதாவது இன்னைக்கு மாநில குற்ற ஆவண காப்பகத்தினுடைய ஏடிஜிபி பொறுப்பில் தான் திரு ஜெயராம் இருக்கிறாரு. அவர் இந்த அதிகார வரம்பிற்குள் வரல. என்னன்னா இந்த காவல் எல்லைக்குள்ளார அவர் வரல. அவர் இருக்கிறது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால இவர் இதை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இமீடியட்டாக அரசாங்கம் சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க திருமங்கலம் அந்த கேஸை நீங்க எடுத்துக்கங்க. அன்னைக்கு சென்னை சிட்டி போலீஸ்குள்ள பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு அதிகாரியின் மீது தான் அன்னைக்கு அதில் பாதிக்கப்பட்ட நபர் புகார் கொடுத்தார். ஆனா அன்னைக்கு இதே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய அலுவலகத்தில் அமர வைத்துத்தான் என்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, அம்பத்தூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல என்கிட்ட இடத்தை எழுதி வாங்கினாங்க இப்படிங்கிற புகார்கள் எல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே நபர்கிட்ட தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட தான், மூத்த அதிகாரிகள் கிட்ட தான் அன்னைக்கும் புகார் வழங்கப்பட்டது. இந்த வழக்குல என்ன ரொம்ப வித்தியாசமா பார்க்க வேண்டியது இருக்குன்னா, போலீஸ் ஜீப்ல ஆள் கடத்தினா பிரச்சனை கிடையாது. போலீஸ் அதிகாரி அவருடைய அதிகார எல்லைக்குட்பட்ட ஒரு அலுவலகத்தில் உட்கார்ந்து கட்ட பஞ்சாயத்து பேசினா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பவர்ல இல்லாம வேற ஒரு பிரிவில் ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் கார்ல பண்ணிட்டாருன்னு உடனே ஹோல் கவர்மெண்ட் அவர் மேல சார்ஜ் பண்றாங்க. ஆனா எல்லா நேரங்கள்லயும் இவங்க அந்த மாதிரி செயல்படுறாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்ல ஜெயராம்? கண்டிப்பாக கடந்த காலங்களில் ரொம்ப முக்கியமா நீங்க சொல்லக்கூடிய அந்த வழக்குல ராஜேஷ் என்ற நபர் 2019 ராஜேஷ் என்பவரும் அப்புறம் இன்னொருத்தர், அவர் பேர் வெங்கடேஸ்வரன் நினைக்கிறேன், இருவரும் கைது இருவரும் கிட்னாப் செய்யப்படுகிறார்கள். மிகப்பெரிய அளவுல, அதாவது அவருக்கு நடந்த கொடுமை எல்லாம் அந்த ராஜேஷையும் அவருடைய ஃபியான்சியும் போய் கோயம்புத்தூர்ல இருந்து கடத்தி கொண்டு கிட்டத்தட்ட இந்த ரெட்டில்ஸ் பக்கத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல 8 நாட்கள் காவல்துறையினர் முதல்ல அவருடைய அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம், அந்த ராஜேஷ் அந்த வெங்கடேஸ்வரனோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் இவர்கள் அந்த கோடம்பாக்கம் ஸ்ரீன் அந்த இந்து மகாசபா அவரு அப்டேட் பண்ண ட்ரை பண்றாரு. இந்து மகாசபாக்காரரு அவரை நீ பண்றது, அதான் காவல் போலீஸ் நாங்க இருக்கிறோம்ல அப்டேட் பண்றதுக்கு, நீ என்னையா நடுவில் குறுக்காலன்னு அவரை அடிச்சு விட்டுட்டு வெளியே அமைச்சு விட்டுட்டு இவங்களை காவல்துறையினரே கிட்னாப் பண்ணி ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு வேற ஒரு ஆந்திரால இருந்து வந்த குரூப்புக்கு அதை எழுதி வைக்க வச்சு மிக மோசமா, இன்ஃபேக்ட் அந்த வெங்கடேஸ்வரன் சிலது வைத்ததெல்லாம் அவருடைய மனைவி மீது செக்ஷுவல் அசால்ட் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கூட அவர் புகாராக வைத்ததாக தெரிகிறது. அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு கடத்தல் சம்பவம் அது சிபிசிஐ. இன்ஃபேக்ட் ராஜேஷ் அவருடைய புகார்ல நேரடியாக தினகரன் ஐபிஎஸ் அவர்களும் இதுல இன்வால்வ் அப்படிங்கறதும் அவருடைய புகார்ல கொடுத்திருந்தார். அப்பொழுது அவர் இன்ஃபேக்ட் அடிஷனல் கமிஷனராக இருந்தார் என்று நினைக்கிறேன். இந்த விவரங்கள்லாம் நடக்கும்போது கார்பரேஷன் இது சென்னையில, அப்பொழுது அந்த தினகரன் ஐபிஎஸ் கொடுக்கப்பட்ட அந்த புகார் மீது சிபிசிஐடி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சிபிசிஐடி நேரடியாக அதை போய் கைது செய்திருக்க வேண்டும். இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அவர் காப்பாற்றி இருக்கிறார், இந்த கிட்னாப் பண்ணவங்கள்ல இருந்து எல்லாரையும் காப்பாற்றி இருக்கிறார். இந்த சொத்து போவதற்கு அவரும் உடந்தையாக இருந்திருக்கிறார் அந்த கிட்னாப்ல அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அதற்கான முகாந்திரம் இருந்தும் கூட அந்த தினகரன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்போ அது ரொம்ப அது போன்று பல விஷயங்களை நம்ம பார்த்துதான் வரோம். இந்த கிரைம் பிரான்ச்சுங்கிறது, சென்னை கிரைம் பிரான்ச், சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுங்கிறதே பல நேரங்கள்ல கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க இவர்கள் எல்லாம் சிபிசிடியோ கிரைம் பிரான்ச்சோ பல நேரங்களில் அவங்களோட எஃப்ஐஆர் கூட அப்லோட் பண்றது கிடையாது. ஏன்னா நிறைய கட்ட பஞ்சாயத்து செய்து மிஸ்டேக் அதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ அதனால இந்த சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் எல்லாம் அவங்களுடைய முழு விவரங்களை எஃப்ஐஆர் கூட பெரும்பாலும் அப்லோட் செய்யாமல் தான் இருந்து வந்திருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் சொல்வது போல அதற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதெல்லாம் பெரிய அளவில் தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்து இந்த மாதிரி ஒரு கைது நடந்திருக்கிறது என்பதை
ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சியின் அரசியல்களும் இருந்தால் கூட எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று கூட்டாக இருந்து கொண்டு இந்த அதிகார வர்க்கம் வந்து இப்படியாவது அவர்கள் வந்து தப்பித்து விடுவார்கள். அவங்க வந்து கைது செய்வதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி இன்று வந்து ஒரு கைது என்று நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நான் வரவேற்கத்தக்க. ஓகே 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 சொல்லுங்க. ஜெயராம், நம்ம கடந்த கால சம்பவங்களையும் பேசினோம். ஒரு ஆஃபீஸில் உட்கார வச்சுக்கிட்டு இவங்களால நிலத்தை எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு ஐபிஎஸ் அதிகாரிகளால் சொல்ல முடியுது. 36 மணி நேரம் ஒரு ஆளை ஆஃபீஸ்க்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 8 செக்கு போட்டு அந்த 8 செக்கு மூலமாக ஒரு 50 கோடி ரூபாய் பணத்தை செட்டில்மெண்ட் வந்து இவங்களால் செய்ய முடியுது. ரொம்ப கலப்பு திருமணம் செய்த ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டு, ஒரு சிவில் கேஸு, ஒரு மேஜர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேஸில் ஒரு ஏடிஜிபி அவருடைய வாகனத்தையே கொடுத்து ஒரு இல்லீகல் கிட்னாப்பிங் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் இவங்களுக்கு நாம் என்ன பண்ணாலும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு அசாத்தியமான அந்த ஒரு தைரியத்தை உடைச்சிருக்குதா இன்னைக்கு இந்த ஜெயராமனுடைய இந்த அரெஸ்ட்டு, அவர் மேலே கோர்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் ஒரு பயத்தை கண்டிப்பாக அந்த ஒரு உடைக்கும்னு நான் நம்புறேன். கொஞ்சமாவது நமக்கு உடைக்கும்னு. ஏன்னா அவ்வளவு பிரேசனா ஒருவர் வந்து அவருடைய வாகனத்தையே பயன்படுத்தி இந்த கிட்னாப்பிங்ல வந்து செஞ்சிருக்கிறாரு ஒரு ஏடிஜிபின்னா, அப்ப அவர் எந்த அளவிற்கு அவருடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கும்? யார் என்ன வேணா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் தப்பிச்சுக்க முடியும், என் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல யாரு இருக்காங்க, நான் ஒரு ஏடிஜிபி அளவுல இருக்கிற ஆபீசரு, யாரா இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த அதிகார திமிர், அதிகார போதை வந்து இவர்களுடைய தலையில வந்து பயங்கரமா ஏறி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஏதோ சட்டங்கள்லாம் பேசுறாங்க, என்னன்னு தெரியல. இது ஒரு சாதாரண நபர் ஏதாவது கிட்னாப் பண்ணிருந்தாங்கன்னா எனக்கும் தெரியும் இன்னைக்கு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்திருப்பாங்க. கரெக்டா? கண்டிப்பா விழுந்திருப்பாங்க. கண்டிப்பா விழுந்திருப்பாங்க பாத்ரூம்ல வழுக்கி. ஜெயராம், எச்எம் ஜெயராம் இது வரைக்கும் வழுக்கி விழுந்ததாக எந்த தகவலும் இல்லை இல்லையா? அப்போ அவர் வந்து இப்ப ராஜசேகர் சொல்றாரு அவர் வீட்டுக்கே அனுப்பப்பட்டு விட்டார் அப்படின்றதெல்லாம் சொல்லி இப்போ தகவல் வருது. வீட்டுக்கு அப்போ நம்ம சட்டத்தின்படி தான் ஆட்சி இருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே எவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனை காவல்துறையில தெரியும். காவல்துறையில ஒரு சாரார் ஒரு மிகப்பெரிய அதிகார திமிர்ல மக்கள் பணத்தை திருடி ஆள் கடத்தல் செய்து கண்ணாமனாலும் மக்கள் மேல, சாதாரண மனிதர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு மிரட்டி என்னெல்லாம் அராஜகம் செய்ய முடியுமோ அந்த அராஜகங்களை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல வேதனைப்படுகிறார்கள், மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். இன்னைக்கு வந்து சட்டத்தின் ஆட்சி என்பதே இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்றால், உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய, கீழ்மட்டத்தில் இருக்கல, உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பல ஐபிஎஸ் அதிகாரிகள் இது போன்ற மோசமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட அதிகாரத்தினுள்ள அதிகார போதையில தொடர்ந்து செயல்படக்கூடிய பல ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கறது நான் நம்புறேன். இது வந்து ஒரு சஸ்பெக்டோடைய அந்த கைது செய்யப்பட்டவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இன்று அவர் கைது செய்யப்படுகிறார். அப்போ அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கு என்பதை கடத்தியவர்கள் தெளிவாக அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்கோர்ஸ் அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் ட்ரையல்ல நாளைக்கு இது பண்ணப்படணும். ஆனால் ஒன்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்ட பிறகு, காவல்துறை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்ட பிறகு, அவர் கைது என்பது ஏதோ சட்டத்திற்கு புறம்பாக நடந்திருக்கிறது என்று சொல்வது அபத்தமாக தெரிகிறது. அதுக்கு சட்டத்திற்கு உட்பட்டுதான் இன்று அவர் கைது செய்வார். இது சாதாரண மனிதராக இருந்தால் நான் சொன்ன மாதிரி கைது மட்டும் செய்யப்படல, அதற்கப்புறம் சட்டங்களை எல்லாம் மீறி அவர் பாத்ரூமில் வழுக்கி விழுந்திருப்பாரு. ஒரு கிட்னாப் செஞ்சவர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துங்கிறது வேற. ஆனால் ஒன்றும் தவறு செய்யாதவர்கள் கூட இன்று பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்கிறோம். அப்போ காவல்துறை அந்த அளவுக்கு அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு பக்கத்தில், மற்றொரு புறம் எனக்கு தெரிந்து இது போன்ற காவல்துறையில் யாரோ ஒரு சிலராவது இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறது பண்ணிருக்கிறாங்கிறது வரவேற்கத்தக்கது. ஐ திங்க் ஐஜி நார்த் அஸ்ரா கர்க் இருக்கிறாரு,
மேபி அவருடைய ஆக்ஷனாக இருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு நல்ல இது போன்ற நல்ல ஆக்ஷன்கள் இன்னொரு பக்கம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இது போன்று நடந்தால்தான் நாளை மற்றவர்களுக்கு பயம் வரும். அவர் எவ்வளவு பிரேசன் அவருடைய கார்ல கொண்டு வந்து இருக்காருன்னு சிசிடிவி இருக்கு, எல்லாமே இருக்கு, பார்த்தாலே தெரியும் என்பது அவருக்கு தெரியாதா? ஒரு ஐபிஎஸ் ஏடிஜிபிக்கு தெரியாதா அவருடைய வாகனம் அந்த மாதிரி? ஆனால் அதை மீறியும் அதை செய்யலாம் என்ற ஒரு அப்போதுதான் சந்தேகம் வராது. ஒரு காவல்துறை வாகனத்தில் போனாதான் சந்தேகம் வராதுங்கிறதுக்காக தானே கொண்டு போய் கூட்டிருப்பாங்க. அப்ப அந்த அளவிற்கு அது நாளைக்கு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகார திமிரு தானே இதற்கு பின்பு இருப்பதாக தெரிகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். ஓகே.